விடுங்கண்ணே, என்ன விடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை, வாழ்க்கையில ஏமாற்றம் வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் இவனா? என்ன சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளை இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் ஒட்டஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொறுமை தேவை. என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? எதுக்கு இப்ப தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க தேடுன? கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்த. காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும்னு இருப்பல்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்கோ. வந்தேனே வந்தேனே வந்தேனே. ராஜாதி ராஜம் மகா ராஜாதி ராஜாதி ராஜம் மகா ராஜாதி ராஜாதி ராஜம் வந்தேனே வந்தேனையா வந்தேனோ தந்தேனையா வந்து நின்று அவைக்கு வந்தனோ தந்தேனையா ஐயா வந்து நின்று அவைக்கு வந்தனோ தந்தேனையா. தகஜோம் தகஜோம் தகதிதிதித்தோம் திதிபோம் திகதக தப்பலாங்க தகதிதி தகதிதி தகதிட தகதிட தகஜோட தகஜோட தகதி தகஜோடா தகதி தகஜோடா தலாங்க தகஜோடா. சபையோர்களே, பெரியோர்களே, கிழவர்களே, கிழவிகளே, கொஞ்சம் குமாரிகளே, குமாரர்களே, இக்கூற்றிலே சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து கொள்கையை மட்டும் மேற்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம். சோடா கொடுக்கிறே. அதாகப்பட்டது மதுராபுரி மன்னன் அஷ்டபதி மகள் சாவித்திரியாகிய நான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்த வனங்களை உலாவி வரும் நாளிலே காட்டுராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே. அவர் யாராக இருக்கக்கூடும்?
நல்லது, தேடி வருவோம். இவர்தான் அந்த மாவீரனோ? அடடடடா, இவர் உறங்கும் போதே இவ்வளவு அழகென்றால் பிடித்தெழுந்தால் நான் காண்பது என்ன கனவா அல்லது நினவா? என் கண்ணதிலே நிற்பது என்ன விண்ணுலக நங்கையா அல்லது மண்ணுலக மங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது நடையழகும் உடையழகும் இடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் நிற்கிறதே. இவள் யாராக இருக்க கூடும்? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான். ஐயா, பிரம்மே உலகை வெல்ல படைத்தான். இவள் ஊர்தான். அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாமை. என்னது இளைஞன்? யார் இளைஞர்? நான் தான். போடா மண்டையா. வாய தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விளங்கிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அதோ அந்த குழம்பு தொட்டு குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி அல்றான், வெத்தலை அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா, உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், பல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன்.
போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத, அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரை படுற. காமிங்க. நல்லா காமிக்க. ஏய், ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ, பல்லு உடைச்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி.